வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆடியோ ஆம்பிளிஃபையருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மியூசிக் கல்ச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் அதாவது வந்து இந்த மாதிரி புதுசாக கண்டென்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த மாதிரிக்கான கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஆம்பிளிஃபையரு இன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆம்பிளிஃபையர் வந்துட்டு இன்வெர்ட் ஆகலை அப்படின்னா, இன்றைக்கி இந்த கான்சர்ட்டு, இந்த டிஜே, சினிமா தேட்டரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எதுவுமே வந்து பார்த்தோம்னா இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஒரு சின்ன எலக்ட்ரானிக்கில் இன்வென்ஷன் வந்து பார்த்தோம்னா என்டையர் மியூசிக் கல்ச்சரே வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி யார் இன்வெர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ஏன் கிட்டார் மியூசிக்கு இதெல்லாமே சடனாக வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பேஸ் ஹெவி சாங்ஸு இப்போலாம் வந்துட்டு அடிக்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு ரியல் ஃபேக்ட்ஸோட வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 1900 காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மியூசிக் வந்துட்டு லைவாக மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிங்கர் வந்துட்டு லவுடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடினாங்க. அப்போது மியூசிஷியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணும்போது லார்ஜ் க்ரௌடு வந்து பார்த்தோம்னா சவுண்டு ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்போலாம் வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலாக இப்போ தேட்டரு, சர்ச்சஸ்ஸு, பப்ளிக் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இவ்வளோ பேருக்கு வாய்ஸ் ரீச் பண்ண வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி அப்போ கிடையாது. அப்போ என்னன்னா மைக்ரோஃபோனு இன்வென்ட்டு ஆன அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸை சிக்னலை எப்படி லவுடாக வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி அப்போ இல்லை. அப்போ அதுக்கு தான் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா வந்துச்சு. அந்த வேக்கம் டியூப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நெட்டில் போய் படிச்சானே கூட இருக்கும். 1906 காலகட்டத்தில் வேக்கம் டியூப் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா டெவலப் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா உருவாக்குனாங்க அது. இது ஆடியோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு மேசிவ் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது புது முறையாக வந்து பார்த்தோம்னா வேக்யூம் டியூப் டெக்னாலஜி வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க. அப்போது சின்ன ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலை பூஸ்ட் பண்ணி ஸ்பீக்கருக்கு மூவ் பண்ண முடிஞ்சுது. அப்போது அந்த வேக்கம் டியூப் வச்சுருக்கும்போது ரேடியோ ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரிலாம் சடனாக வந்து பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா பீப்புள் ஃபஸ்ட்டு மியூசிக் அதாவது வந்து வீட்டில் வந்துட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு நியூஸில் கேட்டாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு இந்த லைவ் ப்ராட்காஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அப்போது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது 1930 காலகட்டத்திலேருந்து 1950 வரைக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த டியூப் ஆம்பிளிஃபையர் தான் வந்து பார்த்தோம்னா பெருசாக பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா? எஸ்பெஷலாக இந்த ஜாஸு, இந்த ப்ளூஸு, இந்த அப்புறமேட்டு ஓல்டு சினிமா மியூசிக்லாம் டியூப் ஆம்ப்ஸில் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்துட்டு வார்மாக இருந்துச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி கூட நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து பார்த்தோம்னா டியூப் ஆம்பிளிஃபையர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரானிக் கிட்டார் வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஓகேங்களா? எரிக் கிளாப்டன் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே டிஸ்டார்ஷனுடைய டியூப் ஆம்பிளிஃபையர் சவுண்டு மியூசிக் வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி மியூசிக் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ராக் மியூசிக் சவுண்டு இதெல்லாமே இந்த டியூப் ஆம்பிளிஃபையரில் நல்லா ஷேப் ஆச்சு. ஓகேங்களா? அப்போது அந்த காலகட்டத்தில். அடுத்து வந்துட்டு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா ரிவால்யூஷன் ஆச்சு. அது எப்போ அப்படின்னா 1950 ஓகேங்களா? லேட்டில் டிரான்சிஸ்டர் வந்துச்சு. அப்போ வந்துட்டு இது ஆம்பிளிஃபையர் வேர்ல்டே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, டியூப் ஆம்பிளிஃபையர்லாம் அதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருசாக இருக்கும். அந்த டியூப் ஆம்பிளிஃபையருங்கிறது பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் அதிகமாகும். ஓகேங்களா? ஹீட் அதிகமாகும். அதே மாதிரி அதிகப்படியான பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எடுத்துக்கும். ஆனால் டிரான்சிஸ்டர் வந்ததுலேருந்து சின்னதாயிருச்சு. அதே மாதிரி சீப்பாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரிலையபிளாகவும் இருந்துச்சு, எஃபிஷியண்ட்டாகவும் இருந்துச்சு. அப்போ சடனாக ஆம்பிளிஃபையரை வந்து அஃபோர்டபுள் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ ஹோம் ஆடியோ சிஸ்டத்துக்கு அதிகப்படியான சேல்ஸ் ஆகிற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அந்த போர்ட்டபுள் ஆடியோஸ்லாம் வந்து பாப்புலர் ஆச்சு அப்போது அந்த டைமில். மியூசிக்கு ரிச் பீப்புள் கிட்ட இருந்ததே வந்து பார்த்தோம்னா காமன் பீப்புள்கிட்டையுமே வர ஆரம்பிச்சது. அப்போ இதுதான் வந்து மியூசிக் வந்து பார்த்தோம்னா டெமோக்ரேஷன் அப்போது ஆச்சு. ஓகேங்களா? எப்போது அப்படின்னா 1950 காலகட்டத்தில். அடுத்து 1960 டு 1980 வந்து பார்த்தோம்னா இந்த கேசட் பிளேயர் வந்துச்சு. அடுத்து ஸ்டீரியோ சிஸ்டமு, கார் ஆடியோ இல்லை டிஸ்கோ கல்ச்சர் இந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கல்ச்சர் வந்துட்டு வந்துச்சு. அந்த பேஸ் ஹெவி டான்ஸு மியூசிக் வந்து பார்த்தோம்னா பாப்புலர் ஆகுறதுக்கு ஆம்பிளிஃபையர் டெக்னாலஜி தான் வந்து பார்த்தோம்னா மேஜரான ரீசன். ஓகேங்களா? மேஜரான ரீசன் அதுதான்.
அதே மாதிரி இந்த கான்செர்ட் கல்ச்சர் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர் இம்ப்ரூவ் ஆகும்போது கான்செர்ட்ஸ் எல்லாமே பெருசாக வந்து பார்த்தோம்னா பெருசாகவும் லவுடர் அதிகமாகவும் இருக்க மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்து பார்த்தோம்னா வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு பவர்ஃபுல்லான ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், இது எல்லாமே லேக்ஸ் கணக்கில், அதாவது வந்து 1000 to லேக்ஸ் கணக்கில் பீப்புள் எல்லாமே வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது அதிகப்படியான இந்த கான்செர்ட்லாம் போடும்போது பாசிபிள் ஆச்சு. இந்த மைக் செட் இதெல்லாம் போடுறாங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்கேல் ஜாக்சனு, குவீனு இவங்க எல்லாமே கான்செர்ட்டில் ஜெயிண்ட்டாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஜெயிண்ட்டாக ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி க்ரௌடு, எனர்ஜி இதெல்லாமே அதிகப்படியான வந்துச்சு. ஃபிசிக்கலாக பாடியில் வந்து பார்த்தோம்னா ஹிட் பண்ணுது. என்ன அப்படின்னா, அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் எஸ்பெஷலியாக, அதேமாதிரி சயின்ஸ் சொல்லுது என்ன அப்படின்னா, லோ ஃப்ரீக்வன்சி பேஸு ஹியூமன் பாடியோட ஃபிசிக்கலாக வைப்ரேட் பண்ணும். ஓகேங்களா? அது நான் ஏற்கனவே சப்வூஃபர் பேஸ் லோ ஃப்ரீக்வன்சி பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அந்த கிளப் மியூசிக் எல்லாமே அடிக்ட் ஆகிற ஃபீல் கொடுக்குறது எல்லாமே இடிஎம், ஹிப்ஹாப்பு, அதேமாதிரி சினிமா பேஸ் கல்ச்சரு, பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இம்பாசிபிள் ஆகிருக்கும். அதேமாதிரி இந்த சப்வூஃபரு அண்டு பேஸ் கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னா அப்படின்னா 1990 காலகட்டத்தில் அப்போ இருந்து ஆன்வர்ட்ஸ்லேருந்து சப்வூஃபர் கல்ச்சர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. அப்போது அந்த கார் ஆடியோஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை டிஜே சிஸ்டமாக இருக்கட்டும், ஹோம் தியேட்டர் சினிமாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சினிமா சரவுண்டு சவுண்டெல்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான ஆம்ப்ளிஃபையர் டிபெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பாப்புலர் ஆச்சு 1990 காலகட்டத்தில். அப்போது லேட்டர் தான் வந்து கடைசியாக வந்தது தான் கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிகாஸ் இது கிளாஸ் டி எடுத்துக்கும்போது ஹீட்டு கம்மி. ஓகேங்களா? ரொம்ப ஹீட்டு கம்மி, எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், பவர் வந்து பார்த்தோம்னா அவுட்புட் நல்லாவே தரும். அப்போது காம்பேக்ட் டிவைஸும் வந்துட்டு சின்னதாக இருக்கனால காம்பேக்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சின்ன சின்ன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கட்டும், இதிலெல்லாம் கூட மேசிவான ஒரு பேஸ் வந்து பார்த்தோம்னா உருவாக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு தான் மாடர்ன் டிஎஸ்பி டெக்னாலஜி இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன ஸ்பீக்கரில் கூட அதிக பேஸ் வந்து பார்த்தோம்னா வர மாதிரி இல்யூஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இப்போ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஆம்ப்ளிஃபையர் இப்போ சவுண்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா மட்டும் கிடையாது. அது சவுண்ட் ப்ராசஸிங்கு ப்ளஸ் வந்துட்டு பிரெயின் சைக்காலஜி வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆகும். நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா, அது ஏன் நமக்கு சந்தோஷம் தருது அப்படின்னா, அது வந்துட்டு நமக்கு பிரெயின் சைக்காலஜியில் வந்து பார்த்தோம்னா வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா, அது சும்மா நம்ம கேட்க கிடையாது. ஓகேங்களா? அது எல்லாமே அப்போலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம பிரெயினுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா சைக்காலஜி மூலிமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூலிமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலேயே வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையர் டெக்னாலஜி அப்படிங்கும்போது மியூசிக் ஸ்டைலை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டியூப் டிஸ்டார்ஷன்லேருந்து ராக் மியூசிக் வந்துட்டு பிறந்துச்சு. அப்போது ஹெவி பேஸ் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஹிப்ஹாப் வந்துச்சு அண்டு இடிஎம் ரைஸ் ஆச்சு அப்போலாம் அந்த காலத்தில். போர்ட்டபிள் ஆம்ப்ளிஃபையரும் இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த சீப்பான ஹோம் சிஸ்டமும் இண்டிபெண்டண்ட்டாக வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அசெம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெடிமேடாக வரதா இருக்கட்டும், இது எல்லாமே. அதுமாதிரி யூடியூப் மியூசிஷியன்ஸ் கூட இப்போது லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் இன்டர்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் ஆடியோஸ் எல்லாமே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெக்னாலஜி எல்லாமே இப்போ சீப்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? க்ரியேட்டிவிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நினச்சவங்க எல்லாருமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? லிட்ரலாக வந்து பார்த்தோம்னா மியூசிக் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த கான்செர்ட்டாக இருக்கட்டும், சினிமா, டான்ஸ் கல்ச்சரு இது எல்லாமே எமோஷன் மூலியமா வந்து பார்த்தோம்னா நமக்குள்ளே அப்போலேருந்தே அடங்கியிருக்கு. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பீக்கரில் பேஸ் கேட்டிங்க அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் இன்வென்ஷனை வந்து பார்த்தோம்னா நம்ம ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோம். அதேமாதிரி அந்த ஹியூமன் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும். ஓகேங்களா? அதேமாதிரி அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆம்ப்ளிஃபையர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கான்செர்ட்டு, தியேட்டர் இதெல்லாமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே மியூசிக் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா ஆம்ப்ளிஃபையர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷனாக வந்து பார்த்தோம்னா இருக்குது. உங்களுக்கு டியூப் ஆம்ப்ளிஃபையர் சவுண்டு கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. அப்போ தான் எனக்கும் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் தனுஷ் டேஸ். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செட்டை வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த செட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போட்டு நம்ம ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ
அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க.